குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் கொச்சி விமான நிலையத்தை வந்தடைய உள்ளது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இறந்தவர்களின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம் நீடிக்கிறது விமான நிலையத்தில்? குவைத் உள்ளிட்ட அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஏராளமான வெளிநாட்டினர் தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குவைத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புல ஏற்பட்ட தீ விபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 45 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இவர்கள பாத்தீங்கன்னா அதிகம் கேரளாவும் மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விமானப்படையினுடைய தனி விமானம் மூலம் இவர்களுடைய உடல்கள் எல்லாமே கொச்சி விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவர்களுடைய உடல் பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர்களுடைய உடலும் அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்தவர்களின் உடலும் அவங்க ஆம்புலன்ஸ் மூலமாக கேரள அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்க வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த உடல்கள் இறங்கியவுடன் கேரளா முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இந்த உடல்களை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு உரிய மரியாதை செலுத்தப்படுகிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் அறிவித்த அதாவது இறந்தவர்களுக்கான உதவித்தொகையும் அந்த தொகையும் இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மேலும் இந்த உடல்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாப்போட இந்த உடல்கள் அவங்க வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் உடல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஏராளமான உறவினர்களும் விமான நிலையத்தில் காத்துக் கொண்டுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.